அன்பார்ந்த மைவித்திரி குடும்ப உறவுகளுக்கு இப்போ யூடியூப்பில் மைவித்திரியை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வருமானு தேடிக்கிட்டு இருந்தா மைவித்திரி எம்டி சக்தியானந்தன் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது அப்படின்னு ஒரு டைட்டிலில் ஒரு வீடியோ வந்துச்சு. அட 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 அதை பார்க்கும்போது கேட்கும்போது செந்தமிழ்நாடு என்பதில்லை அது தேன் வந்து பாயுது காயுது நிலை அந்த மாதிரி இருக்குது. உண்மையே அவனுக்கெல்லாம் ஒரு கை ஒரு கால் எல்லாம் 2 கை 2 கால் இழுத்துக்கிட்டு வாயே பேச முடியாத அளவுக்கு இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும் அந்த எம்டி சக்தியானந்தன் குண்டு தாயலி குண்டு பூசணிக்கா. உனைய நல்லா கெட்ட கெட்ட வார்த்தையில் கிழிக்கலாம். நம்ம மக்கள் எப்படி தெரியுமா? யூடியூப் பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தனை திட்டேன்னா என்னை போட்டு திட்டுற பல பேர் இருப்பாங்க. ஏன்னா எம்டி நல்லவர், பணம் போட்டு எடுத்தவனுக்கு தான் எம்டி நல்லவர், பணம் போட்டு எடுக்காதவனுக்கு எம்டி எப்படி வேற மாதிரி. உனையெல்லாம் பற்றி அத்தனை வீடியோ மூளை போடுவாங்க. இப்போலாம் மைவித்திரியை பற்றி யூடியூப்பில் ஹோம்ன்ற பேஜுக்குள்ளே போனால் மைவித்திரியை பற்றியே வர்றதில்ல. மைவித்திரி ஆட்சின்னு போய் சர்ச் பண்ணால் வருது. அவ்வளோதான், மைவித்திரி ஆட்சி மைவித்திரி முடிஞ்சிச்சு. சக்தி ஆனந்தா, இப்போவும் சொல்கிறேன், நீ நல்லாவே இருக்க மாட்டோம். உன் குடும்பம் வம்சம் நீ செய்கிற பாவம் 7 ஜென்மத்துக்கும் இப்போவும் சொல்கிறேன் 7 ஜென்மத்துக்கு விடாதுடா. கண்டிப்பாக விடவே விடாது அந்த பாவம்லாம். எத்தனையோ மக்கள் காசை ஏமாற்றிட்ட. நீ எல்லாம் நல்லா இருப்ப, வாய்ப்பில்லை ராஜா. நீங்கெல்லாம் எத்தனை பேர் வாயில் விழுகிற, ஒரு வாய் இல்லாமல் ஒரு வாய் பழிச்சிச்சின்னு வை, கடனாலே கதற என் குடும்பம் பழிச்சிச்சின்னு வை, வயிறு எறிகிற சாபம் அதெல்லாம் வேண்டாம். நீ நாசமாக போயிடுவாடா, சத்தியமாக சொல்கிறேன். அதை விட இந்த ஜோனல் ஆஃபீஸில் ஒரு ஆளுக இருப்பாங்க பாருங்க, அவங்களெல்லாம் ஃபோனில் கேட்டோம்னா மைவித்திரி பற்றி எங்களை கேட்டாங்க நீங்கள் பணம் போட்டீங்க, எங்களை கேட்டால் பணம் போட்டீங்க, உன் ஆஃபீஸ்க்கு தான்டா வந்து மயிறு போட்டான், அப்போ சொல்லிக்கலாம்ல எம்டி ஓடி போயிடுவியான்னு வழங்கா விட்டீங்களா? இது நான் ஒன்று என்னென்ன இது பொதுவாக சொல்லுவேன். இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது திருப்பூரில், ஒரு ஐடியா பற்றி கேட்கலாம் போனதுக்கு நீங்கள் ஃப்ராடு திருட்டுத்தனம் நியாயம் அதெல்லாம் வந்து பிடிச்ச நல்லா அப்போவே ஏறுனேன். வேண்டாம், இவங்கெல்லாம் பற்றி பேசியிருந்தோம் ஒன்றா. நமக்கு குறிக்கோள் மைவித்திரி எம்டி அந்த சக்தி ஆனந்தன் எப்படா சாவ, சீக்கிரம் செத்த நியூஸ் போடுறா. மைவித்திரி எம்டி காலமானார் அப்படின்னு ஒரு நியூஸ் வரணும். அப்போ தான் மாசுக்கு நிம்மதி. நன்றி.